வணக்கம். வள்ளுவரே, எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார். ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். முதல்ல ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருந்தார். ஆனால் நல்லா படித்து பேராசிரியராக ஆகிட்டார். எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர்னு அவருக்கு பல முகங்கள். ஆனால் அவர் செல்வத்திலையும் செல்வாக்கிலையும் கூடினவராக ஆகிட்டார். ஆனால் என்ன ஆச்சரியம், அவர் சாதாரண ஆரம்ப பள்ளி ஆசிரியராக எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னமும் இருக்கார். மற்றவங்ககிட்டையும் அதே மாதிரி தான் பழகிறாரு. அவரை நினைக்க நினைக்க மலப்பாக இருக்கும். உண்மைதான் அப்பனே. இப்படி தங்கள் நிலை உயர்ந்தாலும் அதன் பாதிப்பினால் கொஞ்சம் கூட மாறாமல் அடக்கமாக இருக்கிறவங்க மலையை விட உயர்வானவர்கள். அதைத்தான் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னு அடக்கமுடைமை அதிகாரத்தில் 124வது குறளாக எழுதி வச்சேன். அற்புதம் வள்ளுவரே. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. நிலை உயர்ந்தாலும் அதனால் பண்பு மாறாமல் அடக்கமாக நடந்துக்கிறவங்க மலையை விட உயர்ந்தவங்கன்னு அருமையாக சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இது போன்ற திருக்குறள் தெளிவம் பகுதியை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.